Hi viewers, in this video I am going to explain the content in Tamil. If you want this content in English, please comment. Thanks for the support. Hi viewers, இன்னைக்கு இந்த 5 minutes வீடியோல இந்தியாவோட ரியல் எஸ்டேட் செக்டர்ல கோவிட்-19 ஓட இம்பாக்ட் பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் அதிகம் ஜெனரேட் ஆகிற செக்டர் ரியல் எஸ்டேட் செக்டர். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ரெசிடென்ஷியல் ஹவுசிங் அண்ட் கமர்ஷியல் சேல்ஸ், இன்னொன்னு கமர்ஷியல் லீசிங். ரியல் எஸ்டேட் செக்டருக்கு போன 2019ல $5 billion இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. இதுல 66% கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டுக்காக வந்தது. கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் தான் ரீசெண்டா பூமிங்ல இருந்தது. இந்த கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இயர் ஆன் இயர் 27% growthல இருந்தது. இதே ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்டோட டிமாண்ட் கொஞ்சம் ஸ்லக்கிஷா இருந்தது. இதற்கான காரணம் சில வருஷங்களா நடந்துட்டு வர ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் ஆன டிமானிட்டைசேஷன், RERA அண்ட் GST. இதனால ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் எக்கனாமிக் ஸ்லோ டவுனை சந்திச்சது. இந்த ஸ்லைட்ல ரெசிடென்ஷியல் ஹவுசிங் செக்மெண்ட்ல கோவிட்-19 ஓட இம்பாக்டை பத்தி பார்க்கலாம். நேஷன் வைட் லாக்டவுனால கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட சப்ளை செயின் முடங்கியதாலையும், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல உள்ள மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க ஹோம் டவுனுக்கே போயிட்டதாலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் சுத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு. லாக்டவுனுக்கு அப்புறம் கூட ரெசிடென்ஷியல் செக்மெண்டோட டிமாண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. இது ஏன்னா பையர்ஸ் அவங்களோட பர்ச்சேஸை போஸ்ட்பான் பண்ணிடுவாங்களாம். இதனால சேல்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்காது. மேலும் இந்த காரணத்தினால கம்பெனிஸ் அவங்களோட நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ரீஸ்கெடியூல் பண்ணுவாங்க. கம்பெனிஸ்ல கலெக்ஷன் கம்மி ஆயிட்டதுனால கஸ்டமரோட அட்வான்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்ரஸ் பண்ற சூழ்நிலை வரும். கம்பெனிஸ் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை எப்படியாவது வித்துறணுன்றதுனால பிரைஸை கம்மி பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த பிரைஸை கட் பண்றது ப்ராஜெக்ட்ஸ் உள்ள லொகேஷன் மற்றும் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பொறுத்து மாறும். எல்லா கம்பெனியும் பிரைஸை கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் ஸ்லோ ஆனதுனால கேஷ் ஃப்ளோவும் கம்மி ஆயிடுச்சு. கோவிட்-19ஆல ரியல் எஸ்டேட் செக்டரோட கிரெடிட் அவுட்லுக்கும் நெகட்டிவ் ஆயிடும். இதனால கம்பெனிஸ்க்கு நியூ லோன் கொடுக்கவும் ரீஃபினான்ஸ் பண்றதுக்கும் ரிஸ்க் எடுக்கணும்னு தயங்குவாங்க. இந்த ஸ்லைட்ல கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்ல கோவிட்-19ஓட இம்பாக்டை பத்தி பார்க்கலாம். இப்ப இருக்க சூழ்நிலையில எல்லா கம்பெனிஸும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரிஃபர் பண்றதுனால ஆஃபீஸ் ஸ்பேஸ் லீசிங் செக்மெண்ட் ஸ்லோ ஆயிடுச்சு. மேலும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை கம்பெனி ஒரு காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ற மெஷரா செய்யறாங்க. மோஸ்ட்லி ஐடி அண்ட் ITES இண்டஸ்ட்ரியில இது பண்றாங்க. ரீசெண்டா கம்பெனிஸும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெனிஃபிட்ஸை அப்ரிஷியேட் பண்ண தொடங்கிட்டாங்க. இதனால லாக்டவுன் அப்புறம் கூட நிறைய கம்பெனிஸ் இந்த டைப் ஆஃப் ஒர்க்கிங்கை ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ ஆஃபீஸ் ஸ்பேஸ் செக்மெண்ட்ல ரெண்டல் ஸ்லாஷ் ஆகிடும், ஏன்னா டிமாண்ட் கம்மி ஆகிடும். கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டுக்கு வர ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் ஆயிடுச்சு. கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டுக்கு பெரும்பான்மையான FDI US, சிங்கப்பூர், ஹாங்காங் அண்ட் சைனா இந்த நாடுகள்ல இருந்து தான் வரும். இந்த நாடுகள் அனைத்தும் கோவிட்-19ஆல பாதிக்கப்பட்டிருக்கனால FDI எல்லாமே ஹோல்ட் ஆயிடுச்சு. கோவிட்-19ஆல மால்ஸ் எல்லாமே மூடிட்டாங்க. இதனால மால்ஸுக்கு வர ரெண்ட் எல்லாம் வெய்வ் ஆஃப் பண்ணணும்னு ரீட்டைல் ஓனர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் கூட ஏற்கனவே உள்ள ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கூட நெகோஷியேட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால மால்ஸுக்கு வர ரெண்டல்ஸ் ரெவென்யூ ஷேரிங் மாடல்ல சில நாட்களுக்கு இந்த இம்பாக்ட் சரியாகிற வரைக்கும் மாத்தணும்னு கேட்கறாங்க. கமர்ஷியல் வேர்ஹவுசிங் ப்ராஜெக்டோட டிமாண்டும் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா இது டைரக்டா காமர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. லாக்டவுனால காமர்ஸ் பிசினஸ் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஆனா இது ஷார்ட் டேர்ம் தான். ரியல் எஸ்டேட் செக்டர்ல கோவிட்-19ஓட இம்பாக்டை குறைக்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்றத இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். மஹாரீரா ப்ராஜெக்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டி எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதை ரினியூவல் பண்ண 3 months எக்ஸ்டென்ஷன் டைம் கொடுத்திருக்காங்க. RBI லாங் டேர்ம் லோனுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் 3 months மொரட்டோரியம் கொடுத்திருக்காங்க. நிறைய கம்பெனிஸோட கேஷ் ஃப்ளோ வீக் ஆயிடுச்சு. அதனால கம்பெனிஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு இன்பில்ட் கேஷ் ஸ்ட்ராப் மெக்கானிசம் ஃபாலோ பண்றாங்க. இதுல சேல்ஸையும் ரீபேமெண்ட்டையும் லிங்க் பண்ணிருப்பாங்க. மேலும் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் 6 monthsக்கு ஃப்ரெஷ்ஷா யாரும் இன்சால்வன்சி ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். சப்போஸ் இந்த வீடியோவோட கண்டென்ட் இங்கிலீஷ்ல வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.
5 minutes லேர்னிங் சேனலுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.